அதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரமா பயங்கரமா வந்துட்டு பஞ்சாயத்து போயிட்டு இருந்துச்சு. அது என்னங்கிறது நான் 2 வீடியோ போட்டிருந்தேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம பவித்ரா அண்ட் ராணுவ அவங்களால வந்து ஒரு ஒரு சண்டை வந்துச்சு. அது வந்து எப்படின்னா ஜாலியா தான் ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ஜாலியா ஆரம்பிச்சு அவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபைட் வந்துச்சு. அதனால நடுவுல வந்த குறுக்க வந்த கௌசிக் மாதிரி மஞ்சரிக்கு அவங்களுக்கு சண்டை வந்துச்சு. இதுல நடுவுல குறுக்க வந்த அருணுக்கும் மஞ்சரிக்கும் பயங்கரமான சண்டை வந்துச்சு. இந்த மாதிரி வந்து பயங்கரமான சண்டை வந்துட்டு இருக்கு. அது வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது ஒரு ஜாலியான ஒரு இதுதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா சீரியஸா முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு யாருமே தெரிஞ்சிருக்காதுன்னு தான் சொல்லணும். இது வந்து எதாச்சியா போயிருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க. என்னன்னு பாக்குறவங்க நம்ம சேனல் புதுசா வந்திருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு பயங்கரமா ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஒரு 20 பேர் பாக்குறாங்க. அந்த 20 பேரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இன்னும் ஒரு 4 வீடியோ 4 பேத்துக்கு 4-5 பேத்துக்கு வந்து ரீச் ஆகும் நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சண்டை வந்துட்டு வருது. நெக்ஸ்ட் சண்டை என்னன்னா முத்துக்குமார் வந்து எல்லாருமே பாய்ஸ் டீம்ல வந்து எல்லாருமே வந்துட்டு டார்கெட் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணதான் வந்துட்டு டார்கெட் பண்ணாங்க. என்னன்னா மஞ்சரிக்கு வந்துட்டு மஞ்சரி பண்ணதான் கரெக்ட். மஞ்சரி வந்துட்டு என்னன்னா மஞ்சரிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க. யாருன்னா பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது எதனால சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இவங்க வந்துட்டு கரெக்டான பாயிண்ட் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா, இவங்க வந்துட்டு இது மாதிரி நீ பண்ற இந்த மாதிரி வந்துட்டு பண்ணனாலதான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த சண்டைக்கான காரணத்தை வந்துட்டு இதை வந்துட்டு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள பாய்ஸ் டீம்லாம் வந்துட்டு செம்ம கோவத்துல இருக்காங்க. முத்துக்குமார் மேல எல்லாருமே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்கறாங்க. எப்படின்னா ஒரு ஒரு கைதி வச்சு கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு வந்துட்டு மஞ்சரி வந்து எத்தனை வருஷமா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க. எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு, எத்தனை வருஷம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மீனிங்ல கேட்டு முத்துக்குமார் வந்துட்டு அதெல்லாம் பயப்படுவாரு. தலைவன் வந்து பேசுறதுலயே பயப்படுவாரு. நீ பேசுனா நீ அவன்கிட்ட பேசுன்னு சொன்னா போதும், அவன் வந்துட்டு எவ்வளவு நாள் வேணாலும் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காப்ல. அவ்வளவு நாள் வந்து இழுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே போயிருப்பாப்ல. இந்த இதை வச்சு கேட்கறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு செம்மையான விளக்கம் கொடுக்குறாரு. அங்க நடந்ததுக்கு பிரச்சனைக்கான நடந்ததுக்கு செம்மையான விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம்னு பாத்தீங்கன்னா, அருண் வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு மார்க்கிங் பண்ற மாதிரி பண்ண. ஓகேயா, நீ மார்க்கிங் பண்ண மாதிரி வந்துட்டு கை கட்டி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் நாள் திங்கட்கிழமை ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு அந்த லைவ்ல வந்துட்டு இப்படி கை கட்டின மாதிரி பண்ண. அது அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரிகர் ஆச்சு, ரொம்ப கோபமா இருந்துச்சு. நீ அந்த மாதிரி தான் பண்ண, அவங்களுக்கு என்ன நீ தெனாவட்டில் நிக்கிற மாதிரி தான் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் இப்ப என்னன்னா, நீ அந்த அவங்க ஒரு சீரியஸா ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதுல கவுண்டர் அடிச்சா அவங்களுக்கு யாரா இருந்தாலுமே கோவம் வரும். நீ வந்துட்டு என்கிட்ட நீ வந்துட்டு நான் சீரியஸா பேசியிருக்கேன்னா கவுண்டர் அடிச்சுன்னா எனக்கு செம்ம கோவமாகும், செம்ம ட்ரிகர் ஆகி நான் கோவப்படுவேன். அதைத்தான் அவங்க பண்ணாங்க வச்சு, அவங்க வேற எதுவுமே பண்ணல. மஞ்சரியை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்துட்டு உனக்கு நீ மார்க்கிங் பண்ண, அந்த மார்க்கிங் பண்ணதை நீ எப்படி பண்ண அப்படிங்கறத வந்து அவங்க ரிப்பீட் பண்ணி சொன்னாங்க. அது வந்துட்டு ரிப்பீட் பண்ணி சொன்னது வந்துட்டு அது வந்துட்டு உனக்கு தெரிஞ்சுக்கணும். நீ இப்பெல்லாம் பண்ற, நீ இப்பெல்லாம் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இப்பெல்லாம் வந்துட்டு அடுத்தவங்களை வந்துட்டு இப்படி ரொம்ப ஒரு நெகட்டிவா வந்துட்டு பண்ணிட்டு இருக்க, அதை வந்துட்டு தெரியப்படுத்தணும் அப்படிங்கறக்காண்டி தான் மஞ்சரி பண்ணாங்களோ ஒழிச்சு, அதை வந்துட்டு நீ வந்துட்டு உனக்கு வேணும்னே அவங்க எல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் பயங்கரமா கொடுத்துருக்காப்ல. இது மாதிரி வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே முடியாது. அப்பயே அதனால அவங்க ஏத்துக்கவே முடியல சுத்தமா. அவரும் வந்துட்டு ரொம்ப ஒரு காம்படிஷன்ல போயிட்டு இருக்காப்ல நம்ம முத்துக்குமார்ட்ட. அவரால் முடியல. அவர் தப்பை ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் அவன் சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, முத்துக்குமார் சொல்றாரு, நீ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு சாரி கேட்டிருந்தீங்கன்னா அது வந்துட்டு அப்படியே முடிஞ்சிருக்கும். நீ சாரி கேட்காம நான் பண்ணல நான் வந்துட்டு இதை மார்க்கிங் எல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீ வளன்னு இழுத்துட்டு போனனால தான் இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்து நிக்குது. நீ வந்துட்டு சாரி கேட்டு அப்பயே வந்துட்டு முடிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை அப்பயே முடிஞ்சிருக்கும். நீ வந்துட்டு என்ன பண்ற, மறுபடியும் ரியா வந்துட்டு நீயே வந்துட்டு மறுபடியும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு, நான் அப்படி பண்ணனா நீ பண்றது எல்லாமே வந்துட்டு அப்படிதான் இருக்குது அருண் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அருண்கிட்ட பிராங்கா வந்துட்டு நம்ம முத்துக்குமார் வந்துட்டு பேசுறாங்க. மிச்சம் எல்லா பாய்ஸ் டீமுக்குமே பாய் அடைச்ச மாதிரி வந்துட்டு நின்றுச்சு. இப்ப வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு எத்தனை வருஷம் ஃப்ரெண்டு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்களா. இப்ப அந்த ஒரு பேட்ச் கல்ட்டர் வந்துட்டு லைவ்ல நடந்துச்சு. அது என்னங்கிறத நான் டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ வந்து அந்த ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துறேன். மஞ்சரி வந்துட்டு ஃப்ரெண்டா என் ஃப்ரெண்டுனால தான் சப்போர்ட் பண்றான் முத்துக்குமார் அப்படிங்கிற மாதிரி வந்து பாய்ஸ் டீம்ல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. எதனால சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இது ஃப்ரெண்டுனால தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணா, இல்லைன்னா சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு பெரிய ஒரு பேக் ஃபயரா கொடுக்கணுங்கிறதுனால அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஒரு பேட்ச் வந்துட்டு என் மேல எந்த ஒரு தப்பு இருந்தாலும் அந்த பேட்சை எடுத்துடலாம். மொத்தம் 3 பேட்ச், லைஃப் டைம் பேட்ச் அது பேரு. அந்த 3 பேட்சை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. அந்த 3 பேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம முத்துக்குமார் வந்துட்டு இந்த மார்க்கிங் பண்ணது வந்துட்டு நீங்க ஒரு கேப்டனா இருந்ததுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க கூடாது, மார்க்கிங் எல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லி அந்த ஒரு பேட்ச் எடுக்கிறாரு. இப்போ வந்துட்டு அதுல என்ன தெரிவிக்குதுன்னா, இவங்க வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு எல்லாம் இது வேணா ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த கேம்லயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த இதை வந்து பாய்ஸ் டீம் இருந்து அதை வந்துட்டு உடைக்கிறாங்க. இதான் வந்துட்டு லைவ்ல வந்துட்டு பயங்கரமா பார்க்கலாம். இந்த சண்டை வந்துட்டு பயங்கரமா மறுபடியும் பேசப்படுது. என்னங்கிறத நான் அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.